ஹலோ தூய சக்திகளா வணக்கம். என்ன இப்படி உருட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? இது தூய சக்திகளுடைய உருட்டும் உண்மையும். அது என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கப்பெண் படை அந்த அறிமுக நிகழ்ச்சியில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய உருட்டியிருக்காரு. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ட்ரோன் காவலர் பிரிவு, குற்றவாளிகளை ட்ரோன் மூலமாக கண்காணிக்கும் காவலர் பிரிவு இந்திய இந்தியாவிலே முதல் முறையாக இவர் தான் அறிமுகப்படுத்தினாராம். இப்போ தூய சக்தி இதெல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கே பண்ணியாச்சு. நீங்கள் லான்ச் பண்ண சிங்கப்பெண் படையை வந்து பிங்க் பெட்ரோல். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக, அதெல்லாம் கிடையாது. எங்கள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் இருக்கும்போது 3,07,00,000 செலவில் திராவிட முன்னேற்ற கழக பிரிவில் ட்ரோன் காவலர் பிரிவு ஏற்கனவே வந்து அறிமுக எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும். நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. முறையில் 3 விதமான ட்ரோன்களை வாங்கி இந்த இடத்தை தேர்வு செய்து மிக குறுகிய காலத்தில் இப்படி ஒரு சிறந்த காவல் நிலையத்தை நமது மாநகர கமிஷனர் அவர்கள் ஜிவால் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அவரை சேர்ந்த மற்ற அதிகாரிகள் இதற்கு உறுதுணையாக இருந்து இந்தியாவிலேயே முதல் முறையான ஏற்படுத்தப்பட்ட இந்த ட்ரோன் போலீஸ் யூனிட் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. அதனால் முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அதை படித்து பார்த்து உண்மைத்தன்மை என்னன்றதை பார்த்துட்டு பேசுங்க. கூட இருக்கிறவங்க எதையாவது சொல்லிடுவாங்க. சினிமா மோட்லேயே இருக்காதீங்க. நீங்கள் என்ன திட்டம் நீங்கள் கொண்டு வந்தாலும் அந்த திட்டம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே கொண்டு வந்த திட்டமாக மட்டும்தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது உண்மை என்னன்றதை பார்த்து படிங்க. வணக்கம், நன்றி.